சாசன் கிரில் வந்து லயன் சஃபாரிக்காக வந்திருக்கோம். நம்ம இன்றைக்கி போகிற சஃபாரி வந்து தேவாலயா சஃபாரி. தேவாலயா சஃபாரி வந்து 1 hour சஃபாரி. நிறைய ஸ்லாட்ஸ் இருக்குது. நமக்கு கன்வீனியண்ட்டான ஸ்லாட் வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம். நான் வந்து மார்னிங் 7 to 8 ஸ்லாட் வந்து புக் பண்ணியிருக்கேன். 6:30க்கே வந்து நம்ம இந்த இடத்துக்கு வந்து வந்துடணும். ஆன்லைன் புக்கிங்கும் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து வரும்போது கண்டிப்பாக வந்து ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஆதார் கார்டு வந்து நேரில் வந்து 2-3 இடத்துல வந்து செக்இன் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு பாயிண்ட். அண்ட் தென் வந்து 4 பேர் போகிற ஜீப்புக்கு வந்து 3000 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ தேவாலயா சஃபாரிக்கு போகிற ஜீப்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லி கவர்டு ஜீப்ஸ். ஏன்னா வந்து லயன்ஸ் வந்து ரொம்ப கிட்ட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து தேவாலயா சஃபாரியில் வந்து கண்டிப்பாக வந்து லயன்ஸ் வந்து பார்க்க முடியும் அந்த மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கிர் சாசன் தேவாலயா சஃபாரி வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அனிமல்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக லைவாக வந்து இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேவாலயா சஃபாரிக்கு வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி கேஜ் வச்ச வண்டி தான் வந்து கொடுத்துருக்காங்க. தேவாலயா சஃபாரிக்கு போகிற எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி தான் வந்து வண்டி வந்து கொடுக்குறாங்க, ஜீப் வந்து கொடுக்குறாங்க. நேற்று போன ஜங்கிள் சஃபாரிக்கு வந்து ஓப்பன் ஜீப். இதுக்கு வந்து லயன்ஸ் வந்து கிட்டே வரும்ன்றதுக்காக ஃபுல்லி கவர்டு கேஜ் போட்டு கவர்ட் பண்ண ஜீப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போய் பார்க்கலாம் உள்ளே வந்து எவ்வளோ லயன்ஸ் இருக்குன்ட்டு. நேற்று கொஞ்சம் பார்த்தோம், இன்றைக்கி நிறைய பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஜீப்பில் வந்து ஏறியாச்சு. இங்கே டிக்கெட் எடுத்ததுலேருந்து சஃபாரி ஸ்டார்ட் பண்ணுற இடத்துக்கே வந்து 12 kilometers இருக்குது. அவங்க வந்து 12 kilometer வந்து அவங்க வண்டியில் தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் 12 kilometerக்கு அப்புறம் தான் வந்து ஃபாரஸ்ட்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கும், அங்கே வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஃபாரஸ்ட் உள்ள வந்து விடுவாங்க. இந்த 12 kilometerமே வந்து இந்த மாதிரி ரோட்வே. ஜீப் சஃபாரி புக் பண்ணுறவங்க மட்டும் வந்து இந்த இடத்துக்கு வந்து என்ட்ரி போட்டுட்டு அவங்க ஜீப்பில் வந்து இந்த 12 kilometer வந்து கூட்டிகிட்டு போவாங்க. பஸ்ஸில் புக் பண்ணுறவங்க டைரெக்டாக வந்து அங்கேயே வந்து வந்துடணும். தேவாலயா சஃபாரிக்கிட்டேயே வந்து வந்துடணும். எத்தனையோ காட்டில் வந்து எத்தனையோ வெரைட்டி ஆஃப் மான் வந்து நான் பார்த்துருக்கேன். இப்போ நம்ம பார்க்குறது வந்து இதுவும் ஒரு வெரைட்டி ஆஃப் மான். இந்த டீர் பேர் வந்து நில்கை. பேரும் வித்தியாசமாக இருக்குது, பார்க்கவும் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஃபுல் பிளாக் கலரில் இருக்கும். ஸோ தென் 12 kilometer ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம வந்து தேவாலயா சஃபாரி வந்து ரீச் பண்ணிட்டோம். இங்கேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே பாருங்கள் நிறைய பஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது. இந்த பஸ்லேயும் கூட வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது, கேன்டீன் இருக்குது, பசங்க விளையாடுற மாதிரி சின்ன பார்க் இருக்குது, ஃபுட் கோர்ட் இருக்குது. டிக்கெட்ஸுமே வந்து நம்ம இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஸோ இங்கேருந்து சஃபாரி வந்து ஸ்டார்ட் ஆகும். தேவாலயா சஃபாரியோட கேட் வந்து என்ட்ரி ஆகிறோம். இங்கேருந்து வந்து சஃபாரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 1 hour சஃபாரி பாருங்கள். मेल है, मेल फीमेल दोनों, 2 मेल है और 1 फीमेल।
சஃபாரி ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஏகப்பட்ட லயன் வந்து நம்ம பார்த்தோம். இந்த பர்டிகுலராக தேவாலயா சஃபாரியில் வந்து நிறைய மேல் லயன் வந்து மேல் ஆண் சிங்கம் வந்து நிறைய வந்து பார்த்தோம். நம்ம வந்து மார்னிங் 6 o'clock சஃபாரி எடுத்தது வந்து ரொம்பவே நல்லது. அப்போது மார்னிங் வந்து நம்ம வரும்போது நிறைய அனிமல்ஸ் வந்து நம்ம பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சஃபாரி புக் பண்ணும்போது டைமிங்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. மத்தியானம் டைம் எடுக்காதீங்க, ஒன்ஸ் மார்னிங் இல்லைனா ஈவினிங் அப்போ எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இங்கே வந்து மேனிட்டர் லெப்பர்டு வந்து கேஜ் மாதிரி கட்டி வந்து விட்டுருக்காங்க. பட் கேஜ்னால் வந்து சின்ன ஏரியாவில் ரொம்ப பெரிய இடத்துல வந்து அப்படியே ஃப்ரீயாக வந்து விட்டுருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து வெளியில் காட்டில் வந்து வர முடியாது, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எஸ் அப்படி மேனிட்டர் 12 to 13 leopards வந்து இங்கே உள்ளே இருக்குது. மார்னிங் 6 o'clock ஃப்ரெஷ் ஏர், அனிமல்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும்போது காட்டுக்குள்ளே செம்மையாக வந்து இருந்தது. ஆக்சுவலாக வந்து ஜங்கிள் சஃபாரியா இல்லை தேவாலயா சஃபாரியா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்சது வந்து ஜங்கிள் சஃபாரி வந்து 3 hours சஃபாரி. அனிமல்ஸ் வந்து ரொம்ப நல்லா லைவாக வந்து காட்டுக்குள்ளே இருந்த மாதிரி இருந்தது. அந்த வீடியோ வந்து பார்க்கலன்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு அப்புறம் இந்த தேவாலயா வீடியோ வந்து பாருங்கள். ஸோ தென் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். தேவாலயா சஃபாரி வந்து 1 hour சஃபாரி. அனிமல்ஸ் வந்து எப்படி இருந்ததுன்னா நல்லா இருந்தது. பட் ஆனால் வந்து காட்டுக்குள்ளே வந்து ஒரு ஜூக்குள்ளே அனிமல்ஸ் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்து பர்சனலாக வந்து இருந்தது. பட் தென் ஓகே, நல்லா தான் இருந்தது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.